ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இடதுசாரிகள் நீண்ட காலமா இணைந்து நாங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கிறோம். பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு இணைந்து பணியாற்றினோம். அப்படிப்பட்ட கட்சிகளோடு தேர்தலில் உடன்பாடு பேசுகிற போது பல அதிக எண்ணிக்கையில் போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் விரும்பினாலும் கூட கடைசி வரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமை சிபிஎம் சிபிஐ கட்சிக்கு தலா 5 இடங்களுக்கு மேல் கொடுக்க முடியாது என்று உறுதியாக தெரிவித்தது என்னவோ ஒரு விதத்தில் எங்களுக்கு வருத்தமா தான் இருந்தது. சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் 1-2 சீட்டுகளை கொடுக்கறதுனால அந்த கட்சிக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள பெரிய குழப்பம்லாம் வந்துட போறது கிடையாது. ஒரு இடத்தை அதிகரித்து கொடுக்க முடியாத சூழ்நிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது என்று எங்களால் கருத முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் உறுதியாக மறுத்துவிட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் எங்களுக்கு மன சங்கடங்கள்லாம் இருந்த போதிலும் கூட தேர்தலிலே பாஜகவை வீழ்த்த வேண்டும், அதிமுக துணையோடு பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிற அப்படிப்பட்ட நிலைமைக்கு இடமளித்து விடக் கூடாது என்கிற ஒற்றை காரணத்துக்காக கடைசி வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். எதிர்காலத்திலும் பாஜக எதிர்த்த போராட்டத்தில் நாங்கள் தொடருவோம். அதே நேரத்தில் ஆட்சியில் அமைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு மேற்கொள்கிற நடவடிக்கைகளை பொறுத்து எங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய அந்த பிரச்சனை பற்றி எங்களுடைய அணுகுமுறை மேற்கொள்வோம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல கூட நாங்க வற்புறுத்தி இருக்கிறோம். அதாவது பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அனைத்து துறைகளிலுமே பணி நியமனம் என்பது ஒப்பந்த முறையில் தான் என்கிற நிலைமை என்பது தொடர்கிறது. எல்லா துறையிலும் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நம்முடைய பணிகளை அமர்த்துவதுங்கிறதா தொடர்கிறது. பணி நிரந்தரம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்கிற நிலைமை என்பது நீடிக்கிறது. அரசு அலுவலகங்கள்ல காலியா இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான இடங்கள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்கிற இப்படிப்பட்ட ஆதங்கங்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே வற்புறுத்தி இருக்கிறோம். ஆனாலும் அவைகள் நிலைமையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. எனவே இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. எனவே ஆட்சி அமைக்க இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிற அதே நேரத்தில் இப்படிப்பட்ட வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கும் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்கிற அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வதற்கும் அரசு அலுவலகங்கள்ல அரசு நிறுவனங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உறுதியாக எங்களுடைய கட்சி வாதாடும் போராடும் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். அதாவது கடந்த எந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இளைஞருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவ்வளவு எழுச்சியோடு இளைஞர்கள் வந்ததை நம்ம இதுக்கு முன்னாடி தேர்தலில் பார்க்கல. இன்னைக்கு அதுல ஒரு பகுதியினர் விஜய் பின்னாடி போயிருக்கலாம். பட் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இளைஞர்கள் மத்தியில் இருக்கு, ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. எனவே அதை எல்லாரும் அந்த அப்படிப்பட்ட இளைஞர்களை அணிதிரட்டுவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்றுதான் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.